இதுவரை பெற்றுத்தராத இவர்கள், காவிரி உரிமையை பெற்றுத்தர லாய்க்கற்ற இவர்கள், அது குறித்து பேசாத இவர்கள் எப்படி நமக்கான உரிமையை மீட்டு கொடுப்பார்கள் என்ற கேள்விக்கு உங்களிடத்துல தான் பதில் இருக்கு. ஏன்னா மாநிலத்தின் முதலமைச்சர் குறைந்தபட்சம் காங்கிரஸோடு கூட்டணி போடும் பொழுது காவிரியில் எங்களுக்கான நதிநீர் உரிமையை கொடுத்து விடுங்க, மேகதாதியின் குறுக்கே அணையை கட்டாதீங்க, அப்படி சொல்லித்தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து தேர்தல் உடன்படிக்கை போட்டிருக்கணும். ரெண்டு பேருக்கும் தேர்தல் உடன்படிக்கை கொள்கை ரீதியான கூட்டணி என்ற பொழுது அப்படித்தான் பெற்றாக இருக்க வேணும். ஆனா அதை விடுத்து அவங்க அதை பத்தி கவலைப்படாம தமிழருடைய காவிரி உரிமை குறித்தோ காவிரி சிக்கல் குறித்தோ எந்த கவலையும் இல்லாம கூட்டணியில 10 சீட்டு காங்கிரசுக்கு கொடுப்பதன் மூலியமா இங்க என்ன நடக்க போகுது? இதுக்கு முன்பாக 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிற இந்த திமுக கூட்டணி என்னத்தை சாதிச்சு கிழிச்சிட்டாங்க? கடந்த 2019 நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள போன அந்த 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்த பேரனுடைய அந்த அட்டெண்டன்ஸ் பதிவேடு எவ்வளவுன்னு பார்த்தா 48% தான். அதுல ஒரு சில பேர் கூட போயிருப்பாங்க, ஒரு சில பேர் நாடாளுமன்ற பக்கம் போனதே இல்லை. இந்த நாடாளுமன்றத்திலிருந்து போனவருக்கு நாடாளுமன்ற கட்டடம் புதுசா கட்டினது தெரியுமாங்கிறது கூட தெரியாது. அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கின்ற இந்த களத்தை மாற்றுவதற்கு உங்கள் பிள்ளைகள் நாங்க வந்து களத்துல நிக்கிறோம். இவர்களை நம்பி ஏமாந்தது போதும். திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது அது ஏர்ல புட்டின எருமை மாதிரி. அது எதுக்கு ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறானே தெரியாது. தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைத்து இந்த மண்ணுக்கு கிடைத்த லாபங்கள் என்ன? இந்த திமுக இன்னைக்கு பாஜகவை எதிர்க்கிறோம்னு பேசுற ஐயா ஸ்டாலின் அவர்கள், இன்னைக்கு பாஜகவினுடைய ஆட்டத்தை அடக்குவோம்னு பேசுற இந்த திமுக பாஜகவை எந்த திட்டத்தில் எதிர்த்திருக்கு? தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சின்னு நீங்க தான் சொல்றீங்க. அந்த தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிற ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை நீங்க எதுக்கு ஆதரிக்கிறீங்க? எதுக்காக அந்த திட்டத்துக்கு நீங்க நிதி ஒதுக்கணும்? எதுக்காக ஒப்பந்தம் போடணும்? இந்த கேள்விக்கே திமுக பதில் சொல்லுமா? சரி, நீங்க பிஜேபியை எதிர்க்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், பிஜேபியை எல்லாத்திலையும் எதிர்க்கிற நீங்க என்ஐஏ சட்டம், என்ஐஏங்கிறது ஆள் தூக்கி சட்டம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த என்ஐஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் தடுப்பதற்கு இதுவரை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட ஏதாவது ஒரு தீர்மானம் இருக்கா? அதுவும் இல்ல. சிஐஏ, என்பிஆர், என்ஆர்சி சட்டங்கள்ல சட்ட திருத்தம் கொண்டு வருவோம்னு காங்கிரஸோட சேர்ந்து சொல்றீங்க. இந்த சட்டத்தை முதல்ல கொண்டு வந்தது, அமல்படுத்துறதுக்கு வரைவு போட்டது யாரு? அந்த காங்கிரஸ். இங்க காவிரி நதிநீர் உரிமை பறிபோறதுக்கு காரணம் யாரு? இந்த காங்கிரஸ். கச்சத்தீவு பறிபோனதுக்கு காரணம் யாரு? இந்த காங்கிரஸ். இன்னைக்கு பாஜகவும் அழுவுது, காங்கிரஸும் அழுவுது. கச்சத்தீவை கொடுத்தது தப்பு தான். அங்க 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க. அவங்களுடைய இறப்புக்கு நாம தான் காரணமாயிட்டோம். காங்கிரசும் திமுகவும் சேர்ந்தான் தாரவாத்திருச்சுன்னு ஐயா மோடி சொல்றாரு. இப்ப ஐயா மோடி கிட்ட கேட்கிறோம், 10 வருஷமா இந்த நாட்டை ஆண்ட நரேந்திர மோடிக்கு 1974 கொடுக்கப்பட்ட கச்சத்தீவு தெரியுமா? தெரியாது. 10 வருஷமா நீங்க ஆட்சி இருக்கும்போது தெரியலன்னா, 10 வருஷமா உங்கள் நிலப்பரப்பை, இழந்த நிலப்பரப்பை மீட்க தெரியலன்னா நீங்கள் எதற்கு பிரதமராக இருக்கணும்? கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது இந்த காங்கிரசும் திமுகவும். ஆனா இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணியில் நின்றுகிட்டு நாங்க கச்சத்தீவை மீட்போம். 76ல இருந்து 79ல இருந்து ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் அறிக்கையில திமுக கொடுக்கும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கச்சத்தீவை மீட்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீனவர்கள் உரிமைகளை பாதுகாப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் தள்ளுபடி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நகை கடன் தள்ளுபடி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம். வந்தப்பா ஏங்க ஐயா செய்யல? 2004 இருந்து 2014 வரை இதே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்த பொழுது கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்கல? அன்னைக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுல தான் மத்திய அரசாங்கம் அன்னைக்கு பதவியிலே இருந்துச்சு. ஐயா மன்மோகன் சிங் பதவியிலே இருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கலைச்சிருந்தா, மாநில உரிமைகளை அன்னைக்கு கோரி இருந்திருந்தா இந்த சிக்கலே இருந்திருக்காது. கல்வி மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு போனுச்சு. அதுக்கு காரணம் யாரு? இந்த காங்கிரஸ், இந்த திமுக கூட்டணி. இன்னைக்கு கள்ள மௌனம் சாதிக்கின்ற இந்த கூட்டணி தான் கல்வி பறிப்போம் போது வேடிக்கை பார்த்துச்சு, மருத்துவம் பறிப்போம் போது வேடிக்கை பார்த்துச்சு. ஒன்னும் இல்ல ஐயா, மு.க. ஸ்டாலினுக்கு வாயில அடி விழுந்துச்சு இல்ல மிசா காலத்துல, அது அந்த காலகட்டம் தான். அந்த காலகட்டத்தில் தான் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய மாநில உரிமையை இந்திரா காந்தி பறிச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு மாநில உரிமையை பெற்றுக் கொடுப்பீங்களே, யார்கிட்ட இருந்து பெற்றுக் கொடுப்பீங்க? அதே அவருடைய பேரண்ட இருந்து, ராகுல் காந்தி இருந்து நாங்க பெற்றுக் கொடுப்போம். இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து பேசுறவரு மாநில உரிமையை நான் கொடுக்கிறேன், கல்வி மாநில பட்டியல் கொடுக்கிறேன்னு பேசியிருக்காரா? நீங்க போய் கேட்டு பாருங்க ஐயா. ராகுல் காந்தி பேசுறது சம்பந்தமே இல்லாம பாஜக வந்து தமிழர்களை வஞ்சிக்குது, பாஜக தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல, பாஜக செய்யல, காங்கிரசும் தான் செய்யல. 2004 இருந்து 2014 வரை காங்கிரசுடைய திட்டங்கள், நீங்கள் கொடுத்த அந்த திட்டங்கள்லாம் எத்தனை இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு? அதுல எது நல்லது எது கெட்டது எடுத்து பேசுவாரா ஐயா ராகுல் காந்தி? ராகுல் காந்தி இந்தியாவை ஆள்வதற்கு தகுதி வாய்ந்தவரா அப்படின்னு பார்த்தா அது முட்டை.
அது ஒரு முட்டை. இந்த பக்கம் பாஜக மோடி, அவர் ஒரு கூமுட்டை. ரெண்டுமே முட்டைகள் தான். இவர்கள்ட்ட நம்பி நாட்டை கொடுத்து ஏமாந்தது போதும். அண்ணாமலை இங்க துரத்திக்கிட்டு தெரியலாம், ஐபிஎஸ் படிச்சிருக்கிறாரு, ரொம்ப படிச்சவர். இங்க பாதி இளைஞர்களுக்கு அவருடைய உண்மை முகமோ அவருடைய உண்மை வரலாறோ தெரியல. அவரே சொன்னாரு, காவிரி நோடில்லா, கர்நாடகா நோடில்லா, டில் டெத் ஐ ப்ரௌட் கன்னடிகா. இதை சொன்னது அண்ணாமலை. எனக்கு காவிரியை பத்தி பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டை பத்தி பிரச்சனை இல்லை, நான் சாகர வரைக்கும் கன்னடனாகவே நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு இதே அண்ணாமலை சொன்னவர் இன்னைக்கு வந்து நின்றுட்டு, நான் பச்சை தமிழன், நான் கரூர்காரன், நான் கோயம்புத்தூர்ல போட்டி போட போறேன், நான் ஐபிஎஸ் படிச்சிருக்கிறேன். நீ ஐபிஎஸ் படிச்சியா, பாஸ் பண்ணல, பார்த்து எழுதி பாஸ் பண்ணியாங்கிறது எங்களுக்கு தெரியும். அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருந்தா 1947 இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சுங்கிறது தெரியணும். ஆகஸ்ட் 15. இதை அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. டெல்லியில சத்ரபதி சிவாஜிக்கு வீரவணக்க கூட்டம் நடத்துறாங்க. அங்கே மாலை போட போயிட்டு சிவாஜிக்கு மாலையை போட்டு இங்க வந்து பேசுறாரு. 1967 வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல அண்ணா இதுவரு சத்ரபதி சிவாஜி தமிழ்நாட்டுக்கு படையெடுத்து வந்தாருன்னு பேசுறான். 67 அண்ணாவே ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டாரு, திமுகவே அதிகாரத்துக்கு போயிருச்சு. அது தெரியல அவருக்கு. அவர் பாட்டு பேசிட்டு இருக்கிறாரு. எதையாவது ஒன்னு சொல்லி பொய்ய சொல்லிட்டு போறது, எதையாவது ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டு போறது. நாங்க அண்ணாமலை கிட்ட கேட்கிறோம், சிஏஜி அறிக்கைக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? மோடி பதில் சொல்லுவாரா? அண்ணாமலை பதில் சொல்லுவாரா? 7 துறைகள்ல பல்லாயிரம் கோடிகளுக்கு மேல பணத்தை நீங்கள் சுருட்டியதாக சிஏஜி அறிக்கை சொல்லுது. அதுக்கு பதில் சொல்றதுக்கு அண்ணாமலையால முடியுமா? மணிப்பூர்ல கலவரம் நடந்தது. பாரத தாயின் புதல்வர்கள், பாரத தாயை பாதுகாக்க போறோம்னு பேசுற சவுக்கிதார்கள் கிட்டத்தட்ட 2 பெண்களை, அதே பாரத தாய் பெற்றெடுத்த பெண்களை 2 பேரை சாலையில நிர்வாணமா நடத்தி கூட்டு போனானே, அதுக்கு இதுவரை மாநிலத்தினுடைய அந்த நாட்டினுடைய முதலமைச்சரோ அல்லது அந்த ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடியோ ஒரு கண்டனம், ஒரு அறிக்கை, ஒரு தவறு நடந்துருச்சு, இனிமேல் இது நடக்காது, அவர்களை கைது செய்வோம், எதுவும் பேசல. மணிப்பூர் கலவரம் குறித்து இதுவரை வாய்க்கு திறக்காத ஐயா நரேந்திர மோடி எப்படி இந்த பாரத தாயை பாதுகாப்பாரு? பாரத மாதாவே நீங்க கற்பழிச்சிருவாங்க. நீங்க அப்பேற்பட்ட ஆளு. ஆசிஃபாங்கிற 8 வயது சிறுமியை கொலை செய்து பாலியல் வன்முறைக்கு ஈடுபடுத்தி கொலை செஞ்சுட்டான். அந்த கைதிகளை கைது பண்ணி கூட்டிட்டு போகும் பொழுது இதே அந்த பகுதியில் இருக்கிறவன் பாரத் மாதா கி ஜெயங்கிறான். பாரத மாதா வந்து உன்னை 8 வயசு ஆசிஃபாவை கற்பழிச்சு கொலை பண்ண சொல்லிச்சா? இந்த பாஜக மனித குலத்திற்கு எதிரானவன். அவனுக்கு அடிப்படை அறம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு அடிப்படை புரிதலும் கிடையாது. அவனுக்கு அதிகபட்சமா தேவைப்படுறது பாகிஸ்தான்ங்கிற நாடு, பகை நாடு, மாட்டு சாணி, மாட்டு மூத்திரம், இவ்வளவுதான் அவனுடைய அரசியல். மாட்டை வைத்துதான் அரசியல் செய்வான். ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நிற்பானா? நிக்க மாட்டான். அவர்களால் நிற்கவும் முடியாது. அப்படிப்பட்ட அந்த பாசிஸ்டுகளுக்கு வாக்களிக்க போறீங்களா? அல்லது அவர்களுக்கு காப்பி, ஜெராக்ஸ் காப்பியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க போறீங்களா? இல்லை, களத்துல தனியா நிக்கிற எங்களை போன்ற மான தமிழ் புலிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க போறீங்களாங்கிறத நீங்களே சிந்திச்சுக்கங்க. வருகின்ற 19/4/2024 தேர்தல் நாள் அன்னைக்கு இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் பட்ட துன்ப துயரங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகணும். உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இல்ல, ஜிஎஸ்டி வரியை போட்டு இன்னைக்கு நடக்குதுங்க. ஜிஎஸ்டி வரி குறித்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு ஒரு அக்கா கேட்டாங்கன்னு கடைக்குள்ள பூந்து பாஜகவினர் தாக்குறான். ஜிஎஸ்டி வரி வருவாய் குறித்து யாரும் பேசக்கூடாதுங்கிறான். பாஜகவுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது. இந்த சித்தாந்தத்தை முதல்ல உடைக்காம, பாஜகனா பெரிய கொம்பா, மோடினா பெரிய கொம்பா, நீங்கள் கொண்டு வந்த திட்டம் தவறென்றால் தவறு தானே சொல்ல முடியும். ஜிஎஸ்டி வரி வருவாய் குறித்து பேசியதற்கு அந்த அக்காவை கடையை பொண்ணு தாக்குறான். இது எங்க நடந்திருக்கு? திருப்பூர்ல நடந்திருக்குன்னு வேடிக்கை பார்த்தோம்னா நாளைக்கு சேத்துப்பட்டுல நடக்கும், நாளைக்கு எல்லா பகுதிகளிலும் நடக்கும். அவன் செய்வான். அவன் கலவரத்தை உண்டாக்கித்தான் ஆட்சி அதிகாரத்துக்கே வருவான். இதுவரை அதிகாரத்திற்கு பாஜக வந்த இடங்கள் எல்லாமே அப்படிதான். ஒன்னு கலவரம் பண்ணுவான், அப்படி இல்லையா அங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், அங்க இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் கைது பண்ணி சிறைப்படுத்தி இடியை விட்டு ஐடியை விட்டு அவங்களுக்கு ரெய்டு நடத்தி அவன் ஆட்சி அதிகாரத்தை புடுங்குவான். இல்ல எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவான். இப்படித்தான் இதுவரை பாஜக இந்த மண்ணில் அதிகாரத்திற்கு வந்திருக்கு. அப்படி தமிழ்நாடும் கலவர பூமியாக மாறணும். மணிப்பூர் போல எங்க தமிழ்நாட்டிலையும் அப்படி பெண்களை நிர்வாணம் பத்தி நடத்த வைக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா பாஜக ஓட்டு போடுங்க. அவன் கலவரம் செய்வான், அவன் உறுதியாக இதை நடத்தி முடிப்பான். அதனால தான் சொல்றோம், இப்பவே வெளிச்சுக்கங்க. கடைசியா எச்சரிக்கிறோம், இந்த பாஜகவை உள்ள விடுறதும் தப்பு, காங்கிரஸை உள்ள விடுறதும் தப்பு. காங்கிரசும் சளைத்தவர்கள் கிடையாது. இந்த திமுக கூட்டணி நமக்கான உரிமைகளை என்னைக்கு பெற்று தரும்? கடைசி வரைக்கும் பெற்று தராது. மத்திக்கு போனதுதான் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நாம் தமிழர் கட்சி நாங்கள் முன்வைக்கிறோம், இங்கு அனைவருக்கும் சமமான கல்வி, அனைவருக்கும் இலவச கல்வியை, தரமான கல்வியை கொடுக்கிறோங்கிறோம். இதை பாஜகவோ காங்கிரஸோ சொல்லுமா? திமுகவோ சொல்லுமா? அதிமுக சொல்லுமா? வச்சிருக்கிற தனியார் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அவனுது. நாங்க இலவச மருத்துவம், எல்லாருக்கும் மருத்துவம் கொடுக்கிறோம். அதையும் தரமான மருத்துவத்தை இலவசமா
கொடுக்குறோங்கிறோம். அதை இந்த 4 கட்சிகளும் சொல்லுமா? சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் தான் மருத்துவமனைகளை கட்டி வச்சிருக்கிறான். அரசாங்க மருத்துவமனை தரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் தனியார் மருத்துவமனைகள் அதிகரிச்சதுனால. அந்த தனியார் மருத்துவமனைகளை வச்சிருக்கிறது இந்த 4 கட்சி தான். அப்ப அவனால அதை கொடுக்க முடியாது. அதே போல சாலை, தரமான சாலை இலவசமா எல்லாருக்கும், அதை இவர்கள் செய்வாங்களா? ரோடு போடுற கான்ட்ராக்ட் அவங்களுக்கு, டோல் பிளாசா அவங்களுக்கு, அப்புறம் எப்படி அவன் தரமான சாலையை இலவசமா கொடுப்பான்? குடிநீர் இப்ப தனியாரை கொண்டு வர்றான், நாளைக்கு அதை அவனே கையில எடுத்துக்குவான். அந்த குடிநீர் விநியோகமும் இனி இருக்காது. இப்படி எல்லா துன்பத்துக்கும் ஒரே தீர்வாக அண்ணல் அம்பேத்கர் சொல்றதுதான், அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம். அந்த ஆட்சி அதிகாரம் கயவர்கள் கையில போகாம நல்லவர் கையில போகணும்னா உங்க கையில தான் இருக்கு. அந்த ஒரு விரல்ல நீங்கள் வைக்கின்ற மையினுடைய அந்த அதிகாரம், நீங்கள் செலுத்தக்கூடிய அதிகாரம் உங்களுக்கான அதிகாரமா இருக்கணும். அதனால தேர்தல் நாளன்று நீங்கள் ஒளிவாங்கிய சின்னத்தில் வாக்களித்து அக்கா மருத்துவர் பாக்கியலட்சுமி அவர்களை நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. இந்த ஒளிவாங்கி சின்னத்தில் நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்தை காக்கும். இந்த இனத்தின் உரிமை குரலாக, வலிமையான குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிறதுக்கு ஒளிவாங்கி மைக் சின்னத்தில் வாக்களித்த அக்கா பாக்கியலட்சுமியை வெற்றி பெற செய்யுங்கள். நாடாளுமன்றத்தில் தமிழர்களுக்கான உரிமை குறித்து, தமிழர்களுக்கான நதிநீர் உரிமை குறித்து, தமிழர்களுக்கான கனிமவள பாதுகாப்பு குறித்து, தமிழர்கள் இழந்த நிலத்தை மீட்பது குறித்து எல்லா பிரச்சனைகளுக்குமாக அக்கா பாக்கியலட்சுமி அவர்கள் முழங்குவார். அந்த முழக்கத்தை கேட்பதற்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அக்கா பாக்கியலட்சுமி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். ரப்பர் மறைச்சிட்டு நம்ம மைக்கு